வெல்கம் பேக் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திருப்பூர். பின்னாடி பாருங்க ஒரு பட்டாளமே இருக்குல்ல, இதுதான் என்னோட மொத்த குடும்பமா கிளம்பிட்டோம். எங்க போறோங்கிறத கூடவே வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா இதுதான் குறிச்சிக்குளம். என்ன குளம்? குறிச்சிக்குளம். குறிஞ்சியா? குறிச்சிக்குளம். இது வந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இப்போ வந்து நல்லா டிசைனா பண்ணிட்டு இருக்காங்க. இல்லையே, அப்படியே தான் இருக்கு. தண்ணியா தான் இருக்கு. போடுங்க இன்னும் உள்ள போக நம்ம உள்ளுக்குள்ள உள்ள போக முடியாது. தண்ணிக்குள்ள இல்ல இன்னும் இருக்கு. நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே. அதை நம்ம பாக்குறோம். இது வந்து குறிச்சிக்குளம். இது கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய குளத்துல இதுவும் ஒண்ணு. ஆனா நாங்க வந்து தப்பான நேரத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா லைட் செட்டிங் எல்லாம் போட்டு இன்னும் அருமையா இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிருப்போம். இப்ப அது முடியுமா, அந்த வாய்ப்பு கிடைக்குமா தெரியல. பார்ப்போம். இன்னும் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் 7 மணி 8 மணி வரைக்கும் இருந்து பாக்குறோம். லைட் எல்லாம் போட்டு இன்னும் சிறப்பா இருக்கும். ஆமா, அவர் தான் போய் மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு வருவாரு. அதனாலதான் அந்த டைமிங் கரெக்டா சொல்றாரு. அந்த சாவியை மறந்துட்டு வந்துட்டேன் நான் வீட்டுல. அவர் 7 மணிக்கு போய் எடுத்து வந்துடுறேன். அங்க பாருங்க பொம்மை. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை. அவர் வந்து இயற்கையை ரசிக்கிறவர். மூணு பேர் நிக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். இந்த காலத்துல எப்படி நிக்க இல்லங்க. அப்பா முடியல. எவ்வளவு நேரம் இருக்கு. மச்சான் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஆள் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்குள்ள போயிருக்காரு. ஆமா, ஒரு 10-15 காரை அடக்கி இருக்கிறேன் நானு. ஒரு கார் வாங்கி வீட்டுல நிறுத்திருக்கேன். அந்த கார் உங்களுக்கு அது எந்த காரையே அடக்கி வாங்கினேங்கிறத காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த காரை அடக்கிதான் வாங்கினேன். இங்க வரீங்க அப்படிங்கன்னா 6 o'clock முடிஞ்ச வரைக்கும் நீங்க 6 மணிக்கு மேல வாங்க. அப்பதான் உங்களுக்கு லைட் செட்டிங் எல்லாம் பார்க்க முடியும். இன்னும் நாங்க 2 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அங்க போயிட்டு எங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு நாங்க இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் காமிக்கிறோம். அதை கண்டிப்பா காட்டினாதான் உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஆர்வம் இருக்காது.
இந்த பார்க்ல இவ்ளோ கூட்டம் இருக்கு. எப்பவுமே இந்த கூட்டம் இருக்குமா இல்ல எப்பயா தான் இருக்குமா? இல்ல இப்போ பார்த்தா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மேக்சிமம் இந்த மாதிரி கூட்டம் இருக்கும். இதை விட ஜாஸ்தியாவே இருக்கும். அது குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஊஞ்சல் அந்த மாதிரி இது இருக்கு. அப்புறம் பண்ண நம்மளாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வேண்டி சேருக்கு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட் கோர்ட் இருக்கு. சிக்கன் பிரியாணி இருக்கு, எக் பப்ஸ், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிட்றதுக்கு அது எல்லாமே இருக்கு. அது உங்களுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா 120 ரூபா 330 ரூபா நினைக்கிறேன். ஓ, அப்ப நீங்க ரெகுலர் கஸ்டமரா இருக்கீங்க. அந்த பிரியாணி சாப்பிடுங்க. போர்டு பார்த்திருக்கோம். இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல. வரீங்களா? அப்படியே இருக்கலாம். பிரியாணி சாப்பிட்டது இல்ல, போட்டோல பார்த்துருக்குறோம். அவ்வளவுதான். வேற ஐஸ்கிரீம், அப்புறம் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டு ஜாமானம் எல்லாமே இருக்குது. முதல்ல கோயம்புத்தூர் நிறைய இடம் இருக்குது. நம்ம மருதுமலை போகலாம், அப்புறம் பொள்ளாச்சி கிட்ட போகலாம், ஆலியார் போகலாம், வால்பாறை போகலாம். இல்ல, அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். எங்க இருக்குன்னு தெரியுமா? அது இந்த இதுலயே கடைசியில போகணும்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தது இல்ல, ஆனா கடைசியில இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாப்போம். கையில என்னன்னு தெரியுதா? தெரியல. ரெண்டு பேரும் லைன் போறோம். உள்ளுக்குள்ள மரண வெளியில இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். நான் போயிட்டு வந்து நல்லா இருந்தா நான் உங்ககிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு ஷேர் பண்றேன். நம்ம த்ரில்லிங்கா இருந்தது. ஒன் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. த்ரில்லிங்காக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.